ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏன் படிக்கணும்னு நினைக்கிறீங்க? காரணம். அ அ சார் என்னன்னு கேட்டா, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேங்க சார். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டைம் லாங்கா இருக்குங்க சார். 1. 2வது வந்து எனக்கு பெர்சனலா சொல்லணும்னா சார், நான் ஹஸ்பண்டுக்கு நானா ஏர்ன் பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு அ ஓனா என்னோட மணில நான் அவருக்கு ஒரு வேல்யூபிள் கிஃப்ட் ஒண்ணு வாங்கி குடுக்கணும் அப்படின்றது தான் மெயின் அதுதான். ஹஸ்பண்டுக்கு வந்து வேல்யூபிளா ஒரு கிஃப்ட் வாங்கி குடுக்கணுங்கிறதுக்கு வந்து நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணிட்டு அத பண்ணலான்னு நீங்க நினைக்கிறீங்க. எஸ் சார், எஸ். ஓகே. தட்ஸ் குட். அதான் இங்க கேள்வியே வருது. எத்தனையோ ஓகே, மெத்தடாலஜிஸ் இருக்கு ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுக்கு. ஓகே. காமர்ஸ்ல நெறைய பேர் பண்ருவாங்க. வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கம்பெனில இருந்து வேலை செய்றதுக்கு வேலை குடுத்துருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் கத்துக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஏன்? ஒய் நாட் எனி அ அதர் திங்? அ சார் என்னன்னு கேட்டா, நாங்க இங்க புதுசு சார். நாங்க இந்தியாவுக்கு வந்து அ நியூ தான் சார். ஸோ நான் வந்து இங்க வந்ததுக்கு பின்னாடி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேங்க சார். எது நம்மளுக்கு பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு. ஸோ டேட்டா அனலைசிங் வந்துட்டு செய்யலான்றது ஃபர்ஸ்ட் ஒரு தாட்டா இருந்துச்சுங்க சார். அதிலேயும் கொஞ்சம் வீடியோஸ் நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேங்க சார். ஸோ அது இல்லாம எங்களோட அண்ணா ஒருத்தவங்க ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுமே சொன்னாங்க சார், எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யுமா, அது வந்து ஃபியூச்சருக்கு நல்லாருக்கும். அது இன்னொன்னு வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம். எனக்கு 2 பசங்க இருக்காங்க சார். ஸோ அவங்கள்ட்ட படிப்புக்காக தான் மெயினாவே நான் இங்க வந்தது சார். ஸோ அவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு இது செய்யணும்னா, அ என்னோட ஃபீல் வந்து சார் ஓகே நம்மளுக்கு வெளியில போயிட்டு எதுவுமே வொர்க்குக்கு போயிட்டு செய்ய முடியாதுங்க சார். ஸோ எனக்கு 2 பசங்க இருக்கிறனால, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓகேயா இருக்கும், பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்றனால, அ சர்ச் பண்ணிட்டு நெறைய இது பார்த்தேங்க சார். ஸோ சார்ட இது வந்து எனக்கு பர்ட்டிகுலரா எனக்கு வந்து அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனுச்சு சார் சார்ட இது. ஸோ அதனால வந்து ஓகே நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐடியால இருந்தேங்க சார். ஸோ எனக்கு சார்ட அந்த கன்வர்சேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்க ஒரு ஒரு ஹவுஸ்மேட் ஒருத்தவங்க தான் ஒருத்தவங்க வொர்க் இருக்கிற ஒரு ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க சார்ட்ட இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்க சார். அவங்களுக்கு டீச் பண்ணியிருப்பீங்க போல. ஸோ அவங்க வந்து குடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும் சார், அவங்க பேசின அந்த இதா இருக்கட்டும், சார் குடுத்த அந்த ரிவ்யூவா இருக்கட்டும் சார், எல்லாமே எனக்கு மோர் தென் எனக்கு வந்து ஒரு இம்பாக்ட் மாரிக்குல இருந்துச்சு சார். ஓகே நம்மளுக்கு பேக் போனா சார் இருப்பாங்க. ஸோ ஓகே. நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே செய்யலாம் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிட்டேங்க சார். அந்த நம்பிக்கை வந்தது. இல்லைங்களா? எஸ் சார். சிறப்பு, எஸ். சிறப்பு. அப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க நீங்க சூஸ் பண்ணதுக்கு காரணத்த நான் சரியா புரிஞ்சுக்கிறேன் அப்டின்னா, ஓகே சார். அ வேலைக்கு போகாம வீட்ல இருந்து என்னால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க முடியும். எஸ் சார். 2 குழந்தைங்க 2 பசங்களையும் பார்த்துக்க முடியும். எஸ் சார். ஃபேமிலியும் பார்த்துக்க முடியறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணி நீங்க இத சீரியஸா எடுத்திருக்கீங்க. இல்லைங்களா? கண்டிப்பா, கண்டிப்பாங்க சார். இதுவரைக்கும் எத்தன பேர்கிட்ட நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கு அப்ரோச் பண்ணியிருந்திருப்பீங்க? ஆ சார் நான் வந்து பேசினது வந்து சார், எங்களோட அண்ணா தான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு அப்ரோச் பண்ணாங்க சார். நீங்க இத செய்யுங்க அப்டின்ட்டு. ஸோ அதுக்கு பின்னாடி நான் ரொம்ப வீடியோஸ் தான் சார் பார்த்தேன். என்ட்ட இங்க நாங்களும் புதுசு சார். எங்களுக்கும் சில நேரத்துக்கு ஏமாந்துருவோமோ அப்டின்ற ஒரு பயம் ஒண்ணு இருக்கு சார். ஸோ அது இல்லாம ஒரு கரெக்ட்டான ஒரு வேவ்ல போயிட்டு கரெக்ட்டான ஒரு அ மென்டர நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்டின்றது எனக்கு ஒண்ணு இருந்துச்சுங்க சார். ஸோ இதுல நான் 2, 3 கம்பெனிஸ்க்கு இது பண்ணேங்க சார். அதாவது இன்ஸ்டிடியூட்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்டின்னா அந்த ஆன்லைன்லேயே தான் சார். ஸோ அவங்க எனக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்க கூப்பிட்டதுக்கு என்னங்க சார், அவங்க வந்து மணி மைண்டட் அது எனக்கு எப்படியாச்சும் இந்த கோர்ஸ்க்கு வந்து பேமெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் சார் அவங்களோட மோட்டிவேஷனாவே இருந்துச்சு. ஸோ ஸ்பீச் பண்ணது எல்லாமே அவங்க வந்து, "இன்னைக்கு இந்த ஆஃபர் இருக்குங்க மேம். நீங்க இத கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 1 ஹவர்ல உங்களுக்கு வந்து அந்த புக்ஸ் எல்லாமே இஷ்யூ பண்ணிருவாங்க. ஸோ நீங்க வந்துட்டு அ எனக்கு ரொம்ப அது ப்ரெஷர் மைக்ல இருந்துச்சுங்க சார். நான் வந்து அப்ரோச் பண்ணிட்டேன். ஸோ அவங்களே என்னைய அப்ரோச் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் கூட டைம் குடுக்கலைங்க. அது இல்லாம அது வெரிஃபை பண்றதுக்கு நான் வந்து என்னோட தம்பி இங்க இருக்கிறாங்க. ஸோ என்னோட தம்பினா கசின் தான் சார். ஹஸ்பண்டோட தம்பி தான். ஸோ அவர் வந்து பெங்களூர்ல வந்து வொர்க் பண்றாங்க. ஸோ அவர்கிட்டயும் நான் இத பத்தின டீட்டெயில் கொஞ்சம் கேட்டேங்க சார். ஸோ அவர் எனக்கு முன் வச்சது என்னன்னு கேட்டா, "நீங்க வந்து இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு நீங்க லேர்ன் பண்ண போறீங்கக்கா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க வந்து பிளேஸ்மென்ட் தருவாங்களா? அப்படின்றத நீங்க கொஞ்சம் கேட்டுக்கங்க." அப்ப அதுக்கு நான் அதுக்கும் சார் அவங்க கிட்ட ட்ரெய்னர்ஸ் அப்ப படிச்சிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஏதாச்சும் உங்களுக்கு கான்டாக்ட் இருந்தா, எடுத்து நீங்க கொஞ்சம் பேசிக்கிங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொன்னாங்க சார். ஸோ அவங்களே எனக்கு ஒரு நம்பர் ஒண்ணு குடுத்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டயும் பேசினேன். அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டிடியூட் நல்ல விதமா தான் சொன்னாங்க சார். ஸோ எனக்கு அவங்க அப்ரோச் பண்ண அந்த லேடி ஃபர்ஸ்ட்டு பேசினவங்க வந்து ஓகேங்களா இருந்தாங்க. 2வது பேசினவங்க வந்து மோர் தென் வந்து அந்த மணி மைண்டடா இன்னைக்கே பண்ணிறணும். மோர் தென் எனக்கு 11:30 வரைக்கும் சார் எனக்கு ப்ரெஷராவே தான் இருந்துச்சுங்க சார்.
ஸோ எனக்கு பசங்கள எடுக்கணும். அவங்களுக்கும் ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணணும் சார். அவங்களுக்கும் குடுக்கணும். அவங்களுக்கு எக்ஸாம் பீரியட் சார். ஸோ அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். அப்படின்னக்குள்ள எனக்கு அந்த டைமிங் வந்து கரெக்ட்டா அவங்க இது பண்ணலைங்க சார். ஸோ தொடர்ந்து வந்து எனக்கு வந்து அந்த கோலுக்கு மேல கோல் எப்ப எப்ப பேமெண்ட் பண்ணுவீங்க? அவங்க எடுத்ததுமே சார் அப்ரோச் பண்ண விதமே வந்து சார் பேமெண்ட் பண்ணுவீங்களா? தான் அந்த மாரில சார். சார் வந்து எனக்காக ஒரு அதுக்கு பின்னாடி தான் சார்ட்ட அந்த சார் சொன்ன மாரி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க போக்குல தான் சார்ட்ட வீடியோ அனுப்பிட்டுச்சுங்க. ஸோ அதுக்கு பின்னாடி தான் சார் நான் வந்து ஓகே சார் வந்து எனக்கு டைம் குடுத்தீங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பேசுறதுக்கு. சார் அந்த டைம்ல வந்து எனக்கு 20 நிமிட்ஸ் குடுத்ததுமே சார் அப்ரோச் பண்ண விதமா இருக்கட்டும் சார். அந்த மணி மைண்டட் இல்லாம பேசினதா இருக்கட்டும் சார். அதுக்கு பின்னாடி சார் எப்ப வேணாலும் நீங்க காசு போடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. அம் நான் வந்து திருப்பிலாம் காசு கேட்க மாட்டேன். நீங்க வந்து கோர்ஸ வந்து இது பண்ணிருங்க. கோர்ஸ்க்கு ஃபீ எனக்கு படிச்சு குடுக்கறது மட்டும் தான் நீங்க ஃபீ வந்து நீங்களே எப்ப வேணாலும் போட்டுக்கீங்க அப்படின்னு சொன்ன இது வந்து சார் எனக்கு ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு சார். அதாவது என்கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் நம்ம பேசணும் இல்லைங்களா? ஆமா, அதுல ஆமாங்க வந்து சார். இந்த பல்ஸ் எல்லாம் உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பா சார். ஸோ இப்போ அதனால அந்த இன்ஸ்டிடியூஷன்ல கால் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணி ஒரு பேமெண்ட்ட வாங்கிட்டு அவங்கள உள்ள அப்படின்னு உள்ள கொண்டு போறாங்க அப்படிங்கிறது. அதான் உங்களுடைய பர்சனலா ஒரு கருத்தா இருக்கு இல்லைங்களா? எஸ் சார். என்கிட்ட ஒருத்தவங்களுக்கு அப்ரோச் பண்றதுக்கு சார் கொஞ்சம் டைமிங் குடுக்கணும். ஸோ நான் எங்களுக்கு டைம் குடுத்திருந்தா சார் 2 நாள், 1 நாள்ல அவங்க வந்து இது ஆஃபர் முடியுது. ஸோ எங்களுக்கு வந்து 2 மந்த் தான் குடுப்போம். அன்பெய்ட்ல வந்துட்டு உங்களுக்கு இது நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் செய்யலாம் அப்படின்ற மாரில சொன்னாங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நானுமே அதுக்கு ஓகே. அதுக்கு கொஞ்சம் எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தனால சார் அதுக்கு இதானேன். ஸோ நானும் அதுக்கு பின்னாடி அவங்க ரொம்ப புஷ் பண்ணேன் சார். நானும் இத பத்தின டீட்டெயில் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு தான் சார் சர்ச் பண்ணிட்டு போனேன். ஸோ அந்த டைம்ல தான் சார்ட்ட இது வந்து வீடியோஸ் வீடியோஸ் வந்தது. வந்து கிடைச்சுச்சு. ம், ம். ஸோ அத பாத்தக்கி எனக்குமே கொஞ்சம் ஓகே. இது இது இதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டா இருக்கும். அப்படின்றனால நான் இதுக்கே சார்ட்டயே சூஸ் பண்ணிட்டேங்க. இப்போ என்கிட்ட நீங்க பேசின அந்த ஒரு 40 நிமிஷம், அந்த ஒரு 1 மணி நேரத்துல நீங்க பேசும்பொழுது, உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் என்கிட்ட தான் ஜாயின் பண்ணணும்னு நானும் நினைப்பேன். என்னுடைய கோல் அதுதான். ஓகேங்க பட் சார். நான் என்ன ஒரு விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருப்பேன் அப்படின்னா, நீங்க என் கூட ஜாயின் பண்ணி என் டயத்த வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது சரி. அதுக்காக உங்கள வேலிடேட் பண்றதுக்காக நான் குறைஞ்ச 20 நிமிஷமாச்சும் பேசுவேன். ஆமாங்க சார். நீங்க உண்மையிலேயே சீரியஸா பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது அது ஒர்த் தானா? இல்ல நீங்க வந்து ஆர் யூ ரியல்லி லுக்கிங் ஃபார் எ சீரியஸ் பெர்சனா? இல்ல உங்களுக்கு உடனே என் கான்டாக்ட் சீக்கிரம் கிடைச்சிட்டதுனால ஒரு ஃபோன போட்டு பேசிட்டீங்களாங்கிறதெல்லாம் நமக்கும் ஒரு ஆரம்பத்துல ஒரு ஏன்னா நான் 1 to 1 செஷன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, இதே செஷன்ல ஒரு 10 பேர் வச்சு எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆயிடும்? கண்டிப்பா சார். ரைட். அப்போ அது டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு. அப்போ வி வாண்ட் டு வொர்க் வித் சீரியஸ் பீப்பிள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஓகே. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 8 வருஷம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜர்னில நான் டிராவல் பண்ண நெறைய பேத்துடைய ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனா நான் ஒரு ப்ராடக்ட்ட கண்டுபிடிக்கிறேன். ஓகே. ஒரு 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 லேடி வராங்க. ஒரு சிங்கிள் லேடி அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு போய் வேலைக்கு போறாங்க. ரிசப்ஷனிஸ்ட்டா ஜாயின் பண்றாங்க. ரிசப்ஷனிஸ்ட்டா ஜாயின் பண்ண அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீங்க ரிசப்ஷனிஸ்ட்டா தானே இருக்கீங்க. நெறைய நேரம் சும்மா தானே இருக்கீங்க. நீங்க எங்க வெப்சைட்டுக்கு எஸ்இஓ பண்ணுங்கன்னு" அங்க கம்பெனில இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அவர் சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த பொண்ணுக்கு எஸ்இஓன்னா என்னன்னு தெரியல. இப்போ ஏதோ ஒரு வேலைக்கு வேலைக்கு போன இடத்துல எஸ்இஓ வேணுங்கிறதுனால இந்த பொண்ணு எஸ்இஓ படிக்கும். ஓகே. அந்த பொண்ணுக்கு நான் ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்கும்போது, ஐ ஃபவுண்ட் ஷி இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் இம்ப்ளிமென்டேஷன் கான்செப்ட்ஸ. ரைட். அந்த பொண்ணுக்கு அந்த கோர்ஸ் எஸ்இஓன்னு படிக்க ஆரம்பிச்சு, அந்த பொண்ணு எஸ்இஓ படிக்கிறதுக்கு ஒரு 10,000 இனிஷியல் பேமெண்ட் பண்ணாங்க. 10,000 தான் எஸ்இஓ கோர்ஸ்க்கு பண்ணாங்க. ஓகே. படிச்சுட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு திடீர்னு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ரிமைனிங் ஃபீஸ் பே பண்ணிட்டு, "சார் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல்லா படிச்சுக்கிறேன்" அப்படின்னு. ஓகே. அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கான ஆஃபர் வந்துருச்சு. அவங்க அந்த ஆஃபர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசப்ஷனிஸ்ட்டா ரூ. 8,000 வாங்குனாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா போகும்போது அவங்க ரூ. 18,000 வாங்குறாங்க. ஓகே. அங்கேயும் போய் நம்மளுடைய அந்த பொண்ணு வந்து ரொம்ப கிராமத்து பொண்ணு. எஸ். பார்த்தாலே தெரியும் அவங்க கிராமத்துல இருந்து தான் வந்திருக்காங்க. ஓகே. அவங்க என்னதான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் அவங்களோட உண்மை தன்மையை மறைக்க முடியாது. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவாவே இருந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல இவங்க இந்த ஸ்கில்ல கத்துக்கிட்டு வரும்போது, நான் வந்து அவங்கள ஒரு கிராமத்துல இருந்து வந்த பொண்ணுங்கிற நோக்கத்துல பார்க்கல. ஓகே. ஆனா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஓகே. அவங்க பாஷையில இறங்கி சொல்லிக் கொடுத்து அந்த பொண்ணுக்கு பயம் இருந்தது மனசுல. முழுக்க முழுக்க இந்த பொண்ணுக்கு பயத்தை போக்கணும் அப்படின்னு நான் அவங்க கூட 6 மாசம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்.
கிரேட் சார். ஒவ்வொரு ப்ராஜெக்ட் புதுசா எடுக்கும் பொழுது அவங்களுடைய கிளைண்ட் கிட்ட எப்படி பேசணும், அவங்களுடைய வீக்னஸ் என்னன்னா அவங்களுக்கு ஆங்கிலம் வந்து சரளமா பேச வராது. ஓகேங்க சார். ஆனா அவங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட், அவங்க பேர் வந்து போதும் பொண்ணு, சரிங்களா? அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, சார் என் பேரை வச்சே நான் ரொம்ப நிறைய டேமேஜ் வாங்கிட்டேன் சார், எங்க போனாலும் என்னை நக்கல் அடிக்காத ஆளுகளே கிடையாதுன்னு. ஆனாலும் அதை ஜோவியலா எடுத்துக்கக்கூடிய ஒரு சிரிச்ச தன்மை அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. எல்லாம் கரெக்ட் குடுமா, இதுவே நீ ஃபேஸ் பண்ணிட்ட. ஏதோ ஒரு படத்துல சிவகார்த்திகேயன் சொல்லுவார், உங்க பேர் என்னன்னு கேட்டா குஞ்சித பாதம் அப்படின்னு சொல்லுவார், சங்கடப்படுவார். அதே மாதிரி இருந்தது. அப்ப நான் சொன்னேன், அப்போ நீ நெகட்டிவ் ஃபேஸ் பண்றதுல உனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது, பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ரைட். அவங்க வந்து என் கூட ஒரு 6 மாசம் பக்கத்துல டிராவல் பண்ணி அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுத்து அந்த 18,000 ரூபாயில இருந்து அவங்க ஒரு 25,000 ரூபாய் ஜாபுக்கு போனாங்க. இதுவே என் ரெஃபரன்ஸ் மூலியமா. என் ரெஃபரன்ஸ் மீன்ஸ் லைக் somebody called and asked for a digital marketing executive. நான் சொல்லுவேன், இப்படி ஒரு ரிசோர்ஸ் இருக்காங்க, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 25,000 rupees per month பேக்கேஜ் வந்து எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு சேலரியா. ப்ளஸ் என்கிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக பேசிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க நான் கைட் பண்ணிட்டே இருப்பேன். அப்புறம் என்ன சொல்லுவேன்னா, கம்பெனியில் வேலை செய்கிற 8 மணி நேரம் செஞ்சுட்டு சிங்கிள் லேடி தானே, திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உனக்கு 4 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கும்ல ஈவினிங்கில், அந்த டைமில் நீ ஏன் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா தான் கொடுத்து செஞ்சேன். அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வச்ச கோரிக்கை என்னன்னா, சார் இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படித்து முடிச்சிருவேன், எங்கள் ஊர் காரைக்குடி, எங்கள் ஊர்லலாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, அதனால நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் வீட்டில் இருந்து சம்பாரிச்சிடணும் சார், போஸ்ட் மேரேஜ் நான் வீட்டில் இருந்தே நான் செஞ்சுக்கிறேன் சார் அப்படின்னாங்க. இன்னமும் செய்கிறாங்க. She is married, she has a kid, right? She is having couple of projects பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ரீக்வெண்டா கான்டாக்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்றதை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த பொண்ணு வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்கள பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனது வந்து அந்த அசால்ட்டா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட் காமிச்சிருக்காங்க, லாஜிக்கா சொல்லிக் கொடுக்குறது இல்லை. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஜாயின் பண்ண வருவாங்க, சுச்சுவேஷன் சரியில்லாமல் இருக்கும், கிளாஸ் ரூமுக்கு வர மாட்டாங்க, ஹவுஸ் ஒய்ஃப். அதே மாதிரி நிறைய பேர் வந்து அப்போ ஒரு சில பேர் வந்து ராஜசூதான்னு சொல்லி ஒருத்தவங்க, அவங்க வந்து நம்ம ஒட்டஞ்சத்திரத்துல கீ விற்கிறாங்க. அவங்க என்னை அப்ரோச் பண்ணும்போதெல்லாம் ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து அப்ரோச் பண்ணாங்க, நான் சென்னையில இருந்தேன். அப்போ அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, சார் குழந்தை இருக்காங்க, இவங்களை விட்டுட்டு சென்னைக்கு வரணும், அவங்க தங்குறதுக்கு ஒரு ரூம் பார்க்கணும், 2 மாசம் அங்கே ஸ்டே பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பிஸ்னஸே பார்க்கணும், அதனால சென்னை வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு. சி இஸ் மை செகண்ட் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து காயத்ரி ஒருத்தவங்க, ரெண்டாவது வந்து இவங்க. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி கோவிட் டைமெல்லாம் தாண்டி வந்து இப்போ கோவிட் தாண்டி 2022 24 வரைக்கும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து அவங்களோட ஆன்லைன் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியை பார்த்து அவள் விகடன்ல இருந்து வந்து இவங்களை தனியாக ஒரு கவர் ஸ்டோரி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ பயங்கர ஃபெமிலியர். இப்போ நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு ராஜசுதா புதினி கீ மேனுஃபேக்சரர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு அவங்க என்கிட்ட பேசும்போது நான் சொன்ன விஷயம் என்னன்னா, மேம் உங்க ஊர்லயே இருங்க, உங்க இடத்துலயே இருங்க, உங்களுக்கு தேவையான ட்ரைனிங் என்ன கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஐடியா கொடுத்தது நான் தான். அதே மாதிரி ஜென்ஸ் பசங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க ஊர்லயே உட்காந்து இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி பண்ணிட்டு. ஸோ நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இவங்க பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனைக்கு நான் எப்படி சொல்யூஷனா இருக்க முடியும், இதுதான் என்னுடைய கம்ப்ளீட் இன்டென்ஷன். ஒரு லேடி வந்தாங்க, கோர்ஸ் ஆரம்பிச்ச 15 days கழிச்சு சொன்னாங்க, சார் நான் செகண்ட் டைம் கேரி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ஐ எம் ஃபீலிங் சோ டயர்ட் அப்படின்னு. அப்போ அவங்ககிட்ட சொன்னா, சரி பரவாயில்ல, அப்போ உன் குழந்தையெல்லாம் பெற்று முடிச்சுட்டு 1 வருஷம் கழிச்சு வா பார்த்துக்கலாம். அண்ட் ஷி டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஆன்சர். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இதுவே நான் ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிருந்தேன்னா எனக்கு காசெல்லாம் திருப்பி தர மாட்டாங்க. நான் சொன்னேன், இப்போ நானும் காசு திருப்பி தர மாட்டேன்ப்பா, நான் அப்படி சொல்லலை, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, when can you come back, அது மட்டும் எனக்கு சொல்ல. இப்படி பார்த்து தான் நானா ஒரு முடிவுக்கு வந்தேன். என்கிட்ட கோர்ஸ் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு நான் 1 வருஷம் சப்போர்ட் கொடுப்பேன். அந்த 1 வருஷம் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க சூழ்நிலைகள் மாறும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, என்ன நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்க அப்பாவுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க, 3 மாசம் 4 மாசம் கேப் வந்துச்சு. ஆஃப்டர் 4 months he came back. ஃபோன் பண்ணவொடனே நான் அட்டன் பண்ணி பேசினேன். அவங்க சொன்னது என்னன்னா, சார் கால் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னு. சொன்னேன், ஏங்க அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு. இல்லை 4 மாசம் 5 மாசம் ஆச்சு, அப்படியே கழட்டி விட்டுலாம் நீங்க நினைச்சிருப்பீங்க, பட் எப்படி சார் திரும்ப ஃபோன் அட்டன் பண்ணேன். நான் சொன்னேன், ஏமா திரும்ப நைட் நான் நிம்மதியா தூங்க வேணாமா, சுச்சுவேஷனால ஒரு ஃபோன் எடுக்கல, கணக்கு வேற. பட் அப்படின்னு அப்போ அவங்க ஃபோன் பண்ணி பேசும்பொழுது அவங்க என்ன பர்சனலா சொன்னது என்ன அப்படின்னா,
சார் திரும்ப ரீகன்சிடர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு. அப்போ இங்க விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன அதே விஷயம் தான். இப்போ ஒரு இன்ஸ்டிடியூட் உங்களுக்கு கால் பண்ணி பேசும்போது, மேடம் ஆஃபர் நாங்க வச்சிருக்கோம், இன்னைக்கு உடனே ஆஃபர் இன்னைக்கு க்ளோஸ் ஆக போகுது, நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றது உண்மையிலேயே அவங்க பண்றதா மார்க்கெட்டிங். நான் பண்றது பேர் மார்க்கெட்டிங்கே கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மெத்தட் தப்பு. ஏன்னா எந்த ஒரு கம்பெனியுமே அசால்ட்டா அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருன்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனில ரிசல்ட் வராது. பட் அவங்களும் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுனால இந்த மாசம் எத்தனை அட்மிஷன் போட்டோங்கிறது அவங்களுக்கு கணக்கு இருக்கு. ரைட். ஒரு பேட்ச்ல 10 பேர் வந்துட்டாங்கன்னா 11 பேரை உள்ள போட்டாங்கன்னா அவங்க ஒரு ட்ரெயினர் கிட்ட டைம் மிச்சமாகும். அப்போ ஒரு பிசினஸ் லாஜிக்கோ யோசிப்பாங்க. ஆனா அதுல என்ன ஆயிடுது அப்படின்னா பிசினஸ் லாஜிக்கோ யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் நம்மள ஒரு பிராய்லர் கோழியா தான் பார்ப்பாங்களே தவிர, எஸ் ரைட், கோழிக்கு வலிக்குமான்லாம் நினைச்சு அவங்க கீழே பெட்டு போட மாட்டாங்க. கோழிக்கு தவிக்கும் தாகம் எடுக்கும்னு சாப்பாடு வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. Right. அந்த மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு லீட் ஜென்ரேட் பண்றோம், டீலை க்ளோஸ் பண்றோம். ரைட். அவங்க வந்தாங்கன்னா உடனே வந்து இன்னும் வர தேவையில்லை. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்து மக்களை கையாளும் திறன் அப்படிங்கிற விஷயத்துல தனிப்பட்ட முறையில அதிகமா ஆர்வம் செலுத்தி புத்தகம் படிச்சு நாலேஜ் கேதர் பண்ணி, ரைட், கண்டிப்பா வாங்க என்கிட்ட ஜாயின் பண்ணுங்க, உடனே என்கிட்ட ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்லாமலே செய்ய வைக்கிறது தான் திறமை. உங்ககிட்டயே நான் ஒரு ட்ரிக் தான் ஃபாலோ பண்ணிருக்கேன். பட் உங்களுக்கு அந்த ட்ரிக்கு தெரியும். புரியுதுங்களா? எஸ் தெரியலங்கிறத விட யூ ஆர் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். எஸ் இப்ப இதுவே இன்னொரு இன்ஸ்டிடியூட்ல புதுசா ஜாயின் பண்ண போறோம்னு சொன்னோன்னே அங்கேயே நீங்க உங்க இனிஷியல் 10,000 rupees பே பண்ணிருப்பீங்க. நடந்திருக்கும். பட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா செய்யற விஷயம் ஒண்ணுதான், பட் செய்யற விதம் வேற. அப்போ நம்ம வந்து ஒரு மக்களை கையாளக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கோம். எஸ் இப்போ உங்களுக்கு விருப்பம் வேணும், நீங்க அதை செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு வேணும்னு தானே கூட்டு பேசியிருக்கீங்க. உங்களுக்கு திரும்ப வேணும்னா திரும்ப எனக்கு 2 நாள் கழிச்சு கூப்பிட தான் போறீங்க. எஸ் அதுவும் என்கிட்ட தான் வேணும்னா அது நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. இதை நான் வந்து ஃபாலோ பண்ணி காலைல ஒரு ஃபோனு, நைட்டு ஒரு ஃபோனு, மத்தியானம் ஒரு ஃபோனு, எந்திரிச்சுன்னு ஒரு மெசேஜ்னு சொல்லி டார்ச்சர் பண்ணா இந்த டார்ச்சர் தொலைஞ்சு போகட்டும்னு ஜாயின் பண்ணுவாங்களே தவிர ரைட், ஒரு நீட் இருக்காது. அதனால இட்ஸ் குட். ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப மார்னிங் வந்து 10:30 to 11:30 ஐ வாஸ் ஹேண்ட்லிங் ஒமான் இஸ் அவங்களுடைய செஷன் எடுத்தேன். ஓகே ரைட். அது வந்து ஒரு 1/2 hour எக்ஸ்டெண்ட் ஆச்சு. கரெக்டா நீங்க ஓகே மெசேஜ் பண்ணப்ப அந்த செஷன் நான் முடிக்கிறேன். இப்போ ஓகே அதை முடிச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்றதுங்கிறது ஒரு பிளான்ல வந்து அஜெண்டால இருக்கு. இப்ப ஓகே பாருங்களேன், அவங்க இருக்கிறது வேற கண்ட்ரி, நீங்க இருக்கிறது வேற சிட்டி, இப்ப நான் இருக்கிறது வேற சிட்டி. இப்ப நம்ம 2 பேரும் பக்கத்துல உட்காந்துருக்க மாதிரியே பார்த்து பார்த்து பேசிட்டு இருக்கோம், தெரியுதுங்களா? ஆமா ஆமாங்க இதுதான் டெக்னாலஜி. இப்ப இந்த டெக்னாலஜி அட்வான்டேஜ் வந்துட்ட காரணத்தினால இதை பயன்படுத்தி நாம ஏன் நம்மளுடைய எஜுகேஷன் அக்ராஸ் த குளோப் கொண்டு போக கூடாது? ஒட்டஞ்சத்தில இருந்து ராஜசூதானால அங்கிருந்து படிக்க முடியுதுன்னா ஏன் திருப்பூர்ல இருந்து ஒரு சின்ன கிராமம், ஒரு அங்கேரிபாளையத்துல இருந்தோ, இல்ல ஒரு குமாரநாடுல இருந்தோ, இல்ல திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல இருந்தோ, தான் தோட்டத்துல உட்கார்ந்து ஒரு பையன் ஏன் ஒரு கோர்ஸ் படிக்க கூடாது? கண்டிப்பா படிக்கலாம் சேலம் தருமபுரி மாவட்டத்துல இருந்து பாரதின்னு ஒரு பையன், அந்த பையன் என் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நான் பின்னால கோழி சத்தம், காக்கா சத்தம் கேட்டேன். அந்த பையன் அதனாலேயே என் கிளாஸ்ல மியூட்லயே இருப்பார். இப்ப நான் கேட்பேன், என்னடா எப்ப கேட்டாலும் பதில் சொல்லவே மாட்டேங்கிற, என்ன பிரச்சனை பண்ணு சார்? இல்லைங்க சார், பின்னால காக்கா கத்திட்டு இருக்குங்க சார், பின்னால கோழி கத்து சார். இதெல்லாம் கலந்ததுதான் இந்த செஷனு. சரியா? ஒருத்தவங்க நான் வீட்டை லேபரேட்டார் பெட்டு வளர்க்குறாங்கன்னா பெட்டு குலைக்க தான் செய்யும். ஒரு வீட்டுல 6 மாசம் குழந்தை இருந்தா அழுகு தான் செய்யும். அதுக்காக கிளாஸ்ல வரும்போது சவுண்ட் வருதுன்னா வி அக்செப்ட் ஆல். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டான். இல்லைங்க சார், காக்கா கத்துற சத்தமெல்லாம் கேட்டா நீங்க டென்ஷனா ஃபீல் பண்ணுவீங்களா? ஐயோ, நீ காசு கொடுத்து என்னைய வேலைக்கு வச்சிருக்க, நீ தான் டீச்சரை தான் நான் கேட்கணும். அண்ட் ஹி வாஸ் லைக், என்ன சார் வித்தியாசமா சொல்றீங்க இது அப்படின்னு. இதுதான் நான் வந்து மக்களை கையாளும் திறன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து படிச்சிருக்கேன். எப்படி சுத்தி பார்த்தாலும் சுபா என்கிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு 25,000 வராது. நீங்க வரலைன்னா நீங்க எனக்கு என்கொயரியே பண்ணலன்னு நான் போயிடுறேன், அவ்வளவுதான். கரெக்ட் தானே? ஸோ தி திங் இஸ், ஒரு சேலஞ்சுக்கு தேவையான சொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அல்டிமேட் கோல் ஆஸ் அ ரிசல்ட். ஓகேங்களா? சிறப்பு மேடம். இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுடைய நாலேஜ் ஆர் எக்ஸ்போஷர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா இப்போ வரைக்கும்? அப்படின்னா என்ன?
ஜஸ்ட் நான் சர்ச் பண்ணதுல வந்து சார் நான் படிச்சதுக்கு கொஞ்சம் லைட்டா படிச்சேன் சார். அது சரியா என்னன்னு தெரியலைங்க சார். ஸோ சொல்லுங்க. நான் வந்து சொல்றேன் சார். என்கிட்ட ஒரு டிஜிட்டலா அதாவது நம்ம நார்மலா வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு சார், டிஜிட்டலா பண்ணா வேர்ல்ட் வைட் வந்து அது வந்து ப்ரொசீட் ஆகும். அப்படின்றது வந்து சார் ஒரு மார்க்கெட்டிங் அது ஒரு மார்க்கெட்டிங் தான் சார். ஸோ டிஜிட்டலா பண்றது மீன்ஸ் தான் சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற மாரில நான் சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டேன் சார். அந்த மாதிரி அது இன்டர்நெட் டிஜிட்டல்ல பண்றதுனால அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ம். நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சு நம்ம ஐடி வேலைக்கு போயிடலாம்பாங்க. ஐடி ஐடி வேலைங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான். இதுவும் ஒரு டெக்னாலஜி தான், இல்லைன்னு சொல்லல. பட் அவங்க ஜாவா, பிஹெச்பி மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரோ இல்லை வந்து அந்த மாதிரி போயிடலாமான்னு யோசிப்பாங்க. பட் ஆக்சுவலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஐடி ஃபீல்டு வேலையே கிடையாது. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டு. ஃபீல்டில் இறங்கி பிசிக்கலா போறதுக்கு பதிலா நாம ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஆன்லைன்ல பண்றோம். ஓகே, இது வந்து ஒரே ஒரு கான்செப்டுக்குள்ளதான் வருது, கண்டென்ட் கிரியேஷன். கண்டென்ட் கிரியேஷன்னா டெக்ஸ்ட் பேஸ்டு ஆர்டிகல் ரைட்டிங், இமேஜ் பேஸ்டு கிரியேஷன், வீடியோ கண்டென்ட் கிரியேஷன், ஆடியோ கண்டென்ட் கிரியேஷன். இந்த 4 விதமான கண்டென்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம். அதை இன்டர்நெட்ல போய் பப்ளிஷ் பண்ண போறோம். இதை செய்யும்போது என்ன லாஜிக்னா, ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான பிசினஸுக்கு நாம அதை செய்ய போறோம். ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆகும்னா, நாம பப்ளிஷ் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை பார்க்குறவங்க அவங்களுக்கு நம்மளுடைய சர்வீஸ் தேவைன்னா, நம்ம ப்ராடக்ட் தேவைன்னா அவங்களே நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்களே நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. அப்போ அவங்க நம்ம கஸ்டமரா மாறிடுவாங்க. இதுதான் நம்ம செய்யக்கூடிய வேலை. ஏதாவது ஒரு பிசினஸ் சூஸ் பண்ண போறோம், இல்ல ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண போறோம். அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட கண்டென்ட்டை டெக்ஸ்டாவோ, இமேஜாவோ, வீடியோவோ, ஆடியோவோ நம்ம உருவாக்க போறோம். அதை இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்ண போறோம். அதை பார்க்குறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணி சர்வீஸ் எடுத்துக்க போறாங்க. ஆக்சுவலா டே 1லயே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி தெளிவா சொல்ற ஒரே நாள் இதுதான். இது எப்படி பண்றது? ஒரு டெக்ஸ்ட்னா கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன, இமேஜ்னா எப்படி உருவாக்குறது, ஒரு வீடியோனா எப்படி உருவாக்குறது, ஒரு ஆடியோனா எப்படி உருவாக்குறது. இதுக்கு முன்னாடி மேனுவலா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் நிறைய முக்கியமா ஏஐ பேஸ்டு சாஃப்ட்வேர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி மேனுவலா பண்ணும்போது எப்படி பண்ணிருக்கோம், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ண போறோம், எப்படி பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் அப்கிரேடேஷன், அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய அப்கிரேடேஷன். சரிங்களா? சரி மேடம், உங்களுடைய ஃபுல் டைம் ரொட்டீன் என்ன? அந்த ரொட்டீன்ல இந்த 1 மணி நேரத்தை ஒதுக்குறது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்? கஷ்டம்ட்டு இல்லைங்க சார். என்னன்னு கேட்டா, எனக்கு வந்து இப்போ சார் கொடுத்துருக்க அந்த டைமிங் பீரியட் வந்து ஓகே தாங்க சார். என்கிட்ட மார்னிங் வந்து நான் பாப்பாங்களுக்கு, பையனுக்கு எல்லாமே மார்னிங் மத்தியானமே நான் லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் சார். ஸோ இன்னைக்கு வந்து 12க்கு வந்து ஸ்கூல் விடுதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க சார். ஸோ அந்த இன்னைக்கு மட்டும் தான் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரகிள் இருந்துச்சு சார். நான் வந்து ஆனா ஆட்டோகார்ட்ட சொல்லி சார் அவங்களுக்கு வேண்டிய எல்லாமே செஞ்சு வச்சுட்டேங்க சார். அதாவது இந்த டைத்துக்கு நீங்க செஷன்ஸ்க்கு வரீங்க தெரிஞ்ச உடனே அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க. எஸ். ஏன்னா என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல யாரா வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், எந்த சேலஞ்ச் வேணாலும் ஃபேஸ் பண்ணட்டும், அவங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் கவுன்சிலிங் கொடுக்கும்போது ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைம். நம்மளுடைய கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி டைமை பொறுத்து தான் நடக்கும். 24 ஹவர்ஸ்ல எப்போ தூங்குவீங்க, எப்போ வேலை செய்வீங்க, அதாவது ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டிஸ், உங்களோட பிரைமரி ஆக்டிவிட்டி, இப்படி ஒரு 16 ஹவர்ஸ் போக மீதி இருக்கு அந்த 8 ஹவர்ஸ் டைம். அந்த 8 ஹவர்ஸ்ல நம்ம டயத்தை கண்டுபிடிச்சு லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி போற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. ஸோ இந்த 24 ஹவர்ஸ் நம்ம எப்படி மேனேஜ் பண்றோங்கிறது தான் நம்மளுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஓப்பன் சொல்லுவோம். இட் மைட் சேஞ்ச். இப்போ திடீர்னு நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, சார் ஈவினிங் 7 o'clock கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னா, எஸ். அன்னைக்கு நான் 7 o'clock ஃப்ரீயா இருந்தேன்னா கண்டிப்பா நம்ம கனெக்ட் பண்ணலாம்.
இல்ல சார் நான் ஊருக்கு போறேன், நான் வரமாட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க வராம இருந்தாலும் சரிதான், நீங்க வந்தாலும் சரிதான். பட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கம்யூனிகேட் ஆகணும். சார் ஐ அம் நாட் அவைலபிள் டுடே. அப்போ நாட் அவைலபிள் டுடேங்கிறப்ப என்ன பண்ணுவேன், அந்த டயத்துல உட்காந்து செய்யக்கூடிய மத்த வேலையை நான் செஞ்சு முடிச்சேன். நீங்க கடைசி நிமிஷத்துல வரலைன்னா கூட நான் அதான் செஞ்சுட்டு இருப்பேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்க கிளாஸுக்கே வருவேன். எஸ். ரைட். அதனால இங்க நிறைய டைம் வேஸ்ட் ஆகிறது மிச்சமாகும். ஆன்லைன் செஷன்ஸ் எடுக்கும் பொழுது நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ம், ஏன் சார் ஆன்லைன் கிளாஸஸ் மட்டுமே எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ இந்த கிளாஸ் ரூம் ட்ரைனிங் நடக்கப்போவும் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்கும்போதும் நீங்க எதனால ஆன்லைன் ட்ரைனிங்கை ப்ரிஃபர் பண்ணீங்க? ஒய் நாட் கிளாஸ் ரூம் ட்ரைனிங்? எதனால ஏன் கிளாஸ் ரூம்லயே போலான்னு நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லிக்கலாம்ல, சார் நான் நேரா வந்து தான் அட்டன் பண்ணுவேன், ஆன்லைன்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு. சார் நம்மளுக்கு அந்த டைமிங் தான் சார். என்னட்ட வீட்ல இருக்கக்குள்ள இப்ப நம்ம இருக்கிற இடத்துல இருந்து செய்யக்குள்ள சார், கொஞ்சம் நம்மளுக்கு டைமிங் கவர் ஆகும் சார். ஏதாச்சும் அர்ஜென்ட்டா இது ஒண்ணு செய்யணும்னா, அடுத்தது அடுத்தது ஒர்க் பண்ணணும்னா சார். ஸோ இதுல போயிட்டு வர்றதுக்கான அந்த டைமிங் வந்து இதா இருக்கும் சார். இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய டைம் வந்து உங்களுக்கு இங்க மிச்சமாயிடும். எஸ். பரவாயில்ல, ரொம்ப யோசிச்சிருக்கீங்களே. என்கிட்ட ஆல்மோஸ்ட் பஸ்ஸில ட்ராவல் பண்ணணுங்க சார். போயிட்டு வரணும். ஸோ, இப்ப அந்த டைமிங்குள்ளலாம் இப்ப நம்ம 1 ஹவர்ன்றக்குள்ள சார் நாங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி இப்ப ட்ராவல் பண்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நாங்க ரெடி ஆகணும் சார். திருப்பி அங்க போறதுக்குள்ள சிலப்ப பஸ்ஸா இருக்கலாம், வெஹிக்கிள்ஸா இருக்கலாம். டிராஃபிக் ஆனா அந்த டைமிங்க்கு அங்க வந்து ரீச் ஆக முடியாதுங்க சார். ஸோ, அதுல வேற இப்ப சார் ஆல்ரெடி சொன்ன மாரி இப்ப சார் ஒருத்தவங்க ஆல்ரெடி ஒரு 1/2 அன் ஹவரோ, 1 ஹவரோ லேட் ஆகி வர்றாங்க. ஃபர்ஸ்ட் சார் அவங்களுக்கு தான் காயத்ரி. அந்த மேம்ட பேரு காயத்ரின்னு நெனைக்கிறேன். சொன்னீங்க. ஸோ அந்த மாரிக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரகிள் வந்துரக்கூடாது. ஸோ நம்ம அதுக்கு போறதுக்கான இத வந்து சார்ட்ட 1 ஹவர் படிச்சுட்டு, பேலன்ஸ் 1 ஹவர் இருந்தா அத ரிகவர் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். ஸோ அதனால நான் ஆன்லைன் கிளாஸ் அதுவும் சார்கிட்ட நான் ஒருக்கா சரி கிளாஸ்க்கு போயிரணும் அப்படின்றனால சார்கிட்ட இப்ப இங்க நம்மளும் பக்கமா இல்ல சார். ஸோ நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கனால சார் வந்து போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ சார்கிட்ட நிறைய பேர் படிக்கணும்ன்றதுக்கு வந்து எடுக்கக்கூடிய டெசிஷன்ல எனக்கு இன்ஸ்டிடியூட் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படிலாம் கேட்பாங்க. கிளாஸ் ரூம்ல தானே படிக்கணும் அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வாழைப்பழம் இருக்குல்ல, அதை எப்படி சாப்பிடுவீங்க? மேல இருக்க தோலை உரிச்சிட்டு உள்ள இருக்க பழத்தை சாப்பிடுவோம். பழப்பழத்தை எப்படி சாப்பிடுவீங்க? மேல இருக்கிறத சாப்பிட்டு உள்ள இருக்கிறத வெளியே போடும். அப்ப இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ். ஃபுட்பால்ல பாலை காலில் தான் உதைக்கணும். பேஸ்கெட்பால்ல பாலை காலில் உதைக்கவே கூடாது. அப்போ நான் விளையாடுறது ஃபுட்பாலா பேஸ்கெட்பாலான்னு தெரிஞ்சுட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் த ரூல்ஸ் ஆஃப் த கேம் அண்ட் பிளே. நீங்க டிஜிட்டல் பேஸ்டு மார்க்கெட்டிங் படிக்க வரீங்க, ஆன்லைன் பேஸ்டு பிசினஸ்ல என்டர் ஆக போறீங்க. ஆனா படிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் நீங்க ஆன்லைன் பயன்படுத்த மாட்டீங்கன்னா அது எப்படி? அடிப்படையிலே ஒரு கருத்து இருக்கு. ஓகே, ஒண்ணு. இரண்டாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இன்டர்நெட் பேஸ்டு டெக்னாலஜியை பத்தி படிக்கிறதுக்கான எடுத்துக்காட்டு. இப்ப நீங்க வந்து ஒரு டெய்லரிங் கிளாஸஸ் வரீங்க. நீங்க டெய்லரிங் பிசினஸா பண்றதுக்கு இன்டர்நெட் தேவையா? அந்த மிஷின் தேவைப்படும். கரெக்டுங்களா? மெஷினரிஸ் தேவைப்படும். கரெக்டுங்களா? ஆனா நீங்க இன்டர்நெட் பேஸ்டு டெக்னாலஜியை பயன்படுத்தி பிசினஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்நெட் தேவை. இதுதான் லாஜிக். நீங்க ஃபுட்பால் விளையாட வந்திருக்கீங்கன்னா கிரவுண்ட்ல இறக்கி ஃபுட்பால் விளையாட சொல்லலாம். நீங்க பேஸ்கெட்பால் விளையாட வந்திருக்கீங்கன்னா பேஸ்கெட்பால் கோர்ட்ல இறக்கி பேஸ்கெட்பால் விளையாட சொல்லலாம். இப்போ நீங்க என்கிட்ட ஸ்விம்மிங் கத்துக்கணும்னு வந்திருக்கீங்க. இப்பவும் உங்களை கூட்டு போய் நான் ஃபுட்பால் கிரவுண்ட்ல படுக்க வச்சு ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்தா நீங்க எந்த அளவுக்கு நம்புவீங்க? நான் என்ன சொல்ல வரேன், இஃப் யூ வாண்ட் டு ஸ்விம்னா அதுக்கான பிளாட்ஃபார்ம் இஸ் வாட்டர். If you want to learn digital based platform marketing ன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, the learning platform should be digital. It should be internet. இப்போ என்ன ஆகும்னா, நம்மளால ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியும், கண்டென்ட்டை கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். நீங்க அங்கங்க உட்காந்து செய்யக்கூடிய வேலையை என்னால மானிட்டர் பண்ண முடியும். ஐ கேன் கைட் யூ. ரைட்? நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி எனக்கு பேருந்துல போயிட்டு வரக்கூடிய நேரமெல்லாம் எனக்கு இதை செலவாகும் அப்படிலாம் சொன்னீங்க. நல்ல கணிப்பு தான். இதெல்லாம் தாண்டி இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம், அதுதான் பிரைமரி சொல்ல முடியாது, பட் ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா,
நான் ஒரு 2 வருஷம் இன்ஸ்டிடியூட் வச்சு ரன் பண்ணேன். அதுல என் கிளாஸுக்கு வரணும்ட்டு முயற்சி பண்ண பசங்க 2 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இது ஆக்சுவலி சொல்லக்கூடாது நான், பட் இருந்தாலும் சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏதோ ஒரு ட்ரீமோட, ஏதோ ஒரு முயற்சியோட வேற ஊர்ல இருந்து வந்து இங்க ரூம் எடுத்து தங்கி செஞ்சு வந்து தென் சம்திங் லைக் நாங்க யூஸ் பண்ண அந்த ட்ரைனிங் ரூம்ல 2 பேர் ரெஸ்ட் ரூம்ல இருந்தாங்கன்னா 3வது ஆள் வரிசையா நிக்கணும். எஸ். ரைட். வண்டி பார்க்கிங்க்கு கீழே செக்யூரிட்டி கூட சண்டை போடணும். கண்டிப்பா சார். ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கு, வேர்க்குது, ஒரு 5 பேர் உட்காந்துட்டு. இதெல்லாம் வந்து பிசிக்கல் இன்ஸ்டிடியூட்ல ஐ ஹவ் ஃபேஸ்ட் இட். ரைட். அப்போ இத்தனை பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குங்கிறப்போ அதுல அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காதுங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அதை நம்ம விட்டுறக்கூடாது. எஸ். அப்ப நான் முடிவு பண்ணேன், எப்படி இந்த பிளாட்ஃபார்ம் எஃபெக்டிவ் ஆகலாம். நாம ஏன் 1-on-1 போகக்கூடாது? இல்ல மேக்சிமம் ஒரு செஷனுக்கு 5 பேர். இப்ப நீங்க வரீங்க, இன்னொருத்தர் எனக்கு கால் பண்ணி, சார் நீங்க சொல்லிக் கொடுத்த ஒரு கான்செப்ட்ல எனக்கு கொஞ்சம் இன்னும் பெட்டர் நாலேஜ் வேணும்னு நினைக்கிறேன். ஓ, நீங்க நான் சுபாவுக்கு அந்த கான்செப்டை எடுக்க போறேன், ப்ளீஸ் ட்ராப் இன் அட் 12 o'clock. அப்போ அதே மாதிரி இது இன்னும் ஒரு சில பேர் டைமிங், சார் எனக்கு 12 தான் சார் வேணும்னாங்க. 12 தான் வேணா வாங்க, பட் ஐ ஹேவ் அனதர் செஷன். பட் அங்க வந்து உங்களுக்கு நான் காமன் டாபிக் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்றப்போ நான் இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 1-to-1 தான் எடுப்போம். பட் சுச்சுவேஷன்ஸ் வில் சேஞ்ச், சினாரியோஸ் வில் சேஞ்ச். இப்போ எனக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் அகாமடேட் ஆல் த சேஞ்சஸ், ஆல் த சேலஞ்சஸ். சார் குழந்தை அழுதுட்டு இருக்கேன் சார், சூப்பர், இன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்த்துட்டு வாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். கேன்சலேஷன் ரொம்ப ஈஸிங்க, ரீஸ்கெடியூல் ரொம்ப ஈஸி. சார் நான் மார்க்கெட் போய் வந்துட்டு இருக்கேன் சார், கேன் வி கனெக்ட் ஆஃப்டர் 30 minutes? சூப்பர். ரைட். சார் வீட்டில் வந்து இப்போ திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க சார், கேன் இஃப் யூ டோன்ட் மைண்ட்? தப்பே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி. சார் அதனாலதான் எல்லாருமே விரும்புறாங்க சார். சார் வந்து எல்லாத்தையும் ஃபிளெக்சிபிள் பண்ணி கொடுக்கறனால தான் சார் மோர் தென் இது எல்லாருமே செய்ய மாட்டாங்க சார். இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் செய்ய முடியாது. நான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்டை குறை சொல்லல. ஒரு இன்ஸ்டிடியூட் செய்ய முடியாது. அங்க ஒரு 50 பேர் வேலை செய்யறாங்கன்னா 50 பேருக்கு காசு வச்சு தான் ஓடுங்கிறப்போ அவன் இந்த மாசம் எப்போ அட்மிஷனை கூட்டு வந்தா யோசிப்பான். ரைட். இப்போ என்னன்னா, இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. மெச்சூர்டு பீப்புள். இந்த நடிகர் செந்தில் இருக்காரு இல்லைங்களா, காமெடி ஆக்டர் செந்தில், அவரோட பையன் மணி என்ற பிரபு வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட். சரிங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. ஃபர்ஸ்ட் 2 வருஷம் அவர் கூட டிராவல் பண்ணப்போ அவர் தான் நடிகர் செந்திலுடைய பையன் எனக்கு தெரியாது, அவரும் சொல்லல. பட் நான் என்னோட சர்வீஸ் எல்லாமே ரெகுலரா கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஹி இஸ் a டென்டிஸ்ட். ஒரு டாக்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு வந்துட்டு 2வது நாள் கிளாஸுக்கு வரல. ஏன்? இத்தனைக்கு ஃபுல் ஃபீஸ் சிங்கிள் பேமெண்ட்ல பண்ணிருக்கேன். அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு ஃபாலோ பண்ணி நான் கேட்டேன், சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, மற்றவங்க வரலன்னா கண்டுக்க மாட்டேன், பட் ஒரு டாக்டர் ஏற்கனவே நாங்க ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் நினைக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன், அதுல இருந்துட்டு நீங்க இதை படிக்க வந்தீங்க, பட் திடீர்னு 2 நாள் கழிச்சு காணா போயிட்டீங்களா என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, இல்லை சார் எனக்கு எமர்ஜென்சியான ஆப்ரேஷன்ஸ்லாம் ஃபிக்ஸ் ஆகுது. அதே மாதிரி நான் பெங்களூரு கர்நாடகா இங்கே ஒரு இடத்துக்கு, இந்த கொல்கட்டா நினைக்கிறேன், அங்கே ஒரு ஆப்ரேஷன் போக வேண்டியது இருந்தது சார், அதனால டெய்லி 1 மணி நேரம் இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்துட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் லாங் டைம் அவரே கான்டாக்ட் பண்ணி, சார் நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறீங்களா, எனக்கு நீங்கள் ஆன்லைன் ட்ரைனிங் எடுக்க முடியுமா? எடுத்தேன், கொடுத்தேன். அவர் வந்து அவரோட வெப்சைட்டுக்கு எஸ்இஓ பண்ணுறதுக்கு 3 லட்சம் ரூபா பக்கம் செலவழிச்சிருக்காரு. பட் எந்த ரிசல்ட்டும் வந்ததில்லை. நான் கொடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு அவர் வீட்டுக்கு என்னைய ஒரு லஞ்சுக்கு என்னைய ஃபேமிலியோட இன்வைட் பண்ணி, நான், செந்தில் சார், அவங்களுடைய ஒய்ஃப் செல்வின்னு நினைக்கிறேன், அவங்க மணியண்டோட பிரபு ஒய்ஃப் ஜனனி, அவங்களுடைய அண்ணாவனா தம்பியோ ஹேமநாத் சந்திரன் இருக்காங்க, அவங்க எனக்கு இன்ட்ரடக்ஷன் கிடையாது, கூப்பிட்டு ஒரு நாள் முழுக்க எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி, செந்தில் சார் வந்து மார்னிங் 10 மணி வரைக்கும் என் கூட இருந்தார். இந்த என் பையன் கூட பேசி, எங்ககிட்ட பேசிட்டு, அவங்க ஒய்ஃப் ரொம்ப நல்லா பேசுவாங்க, எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் மனைண்ட பர்பெக்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம அவருக்கு வேல்யூ அடிஷன் பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஒரு டேவை ஒதுக்கி நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணுவாருங்கிறது ஒரு கேள்வி. அப்போதான் ஏன் வந்து நம்ம ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ப்ரொஃபஷனலாக கொடுக்கணும், ப்ரொஃபஷனலாகவும் இருக்கணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும், அவங்களுடைய கம்ஃபர்ட் லெவல்லையும் இருக்கணும். இதுக்கு நம்ம தேவையான பிரைசிங்கை நம்ம ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அண்டர் வேல்யூ கொடுக்க வேண்டாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு
ஏன் நம்ம குவாலிட்டியான பீப்புள் கிட்ட மட்டும் நம்மளோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா நம்பர் ஒரு விஷயம் வந்து இது வந்து டெக்னிக்கலா இருக்காது. ஓகே நீங்க தைரியமா ஃபீல் பண்ணலாம். டெக்னிக்கலா இருக்காது. ஏன் சார் டெக்னிக்கலா இருக்காதுன்னா, நான் சொல்லிக் கொடுக்கும்போது டெக்னிக்கலா சொல்லி தர மாட்டேன். ஓகே அதுக்கான டூல்ஸ் இருக்கு. ஓகே ஓகேங்களா? அதை சரியான முறையில் பயன்படுத்தணும். ஓகே சார். இது என்னன்னா, ஒரு சில மனநிலை இங்க தேவைப்படுது. ட்ரெய்னர் இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு அப்படிங்கிற மனநிலை வந்து இங்க இருக்கக்கூடாது. ட்ரெய்னர் இருக்காரு, எல்லாத்தையும் என்ன பார்ப்பாரு அப்படின்னா, உங்களை தயார்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் நான் பார்த்துக்குவேன். ஓகே சரிங்களா? இது வந்து என்ன மாதிரி மனநிலையில நீங்க இருக்கணும் அப்படின்னா, எக்ஸ்ப்ளோரேஷன், ரிசர்ச் மைண்ட் செட்ல தான் நீங்க ஒரு டிபெண்டன்ட் மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா அதை எப்படி மாற்றணும், எப்படி உங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், உங்களுடைய பல்ஸ் பத்தி கொஞ்ச நாள்ல புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஐ வில் ஸ்டார்ட் ட்ரைனிங். அதுதான் ஓகேங்களா? அது பிரச்சனை கிடையாது. பட் உண்மையிலே நமக்கு டிஃபால்ட்டா என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் மோட், ரிசர்ச் மோட்லயே நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது இல்லைங்களா? எப்படி ஒரு இன்ஸ்டிடியூட்டை தேடுறதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இன்டர்நெட் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. உங்களுடைய ஸ்டைல்ல ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், உங்க ஸ்டைல்ல ஒரு விஷயத்தை எப்படி டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நீங்க அதை பத்தின ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்க எங்கெங்கெல்லாம் முடியாம ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறீங்களோ அங்க ஐ வில் ஸ்பெண்ட் பர்சனல் டைம். இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராமோட முக்கியமான ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்க ஒரு பிளான் வச்சுட்டு யூ ஷுட் கம் அவுட் வித் தட் பிளான். அமுதன் நான் இந்த பிளான் மைண்ட்ல வச்சிருக்கேன், சூப்பர், ரைட். அதே மாதிரி இன்டர்மீடியேட்ல செஷன்ஸ் நடக்கும் போதெல்லாம் ஐ வாண்ட் யூ டு ரைஸ் மோர் கொஸ்டின்ஸ். கேட்கணும், இது ஏன் இப்படி சொல்றீங்க, இதை இப்படி சொல்றீங்க. ஏன்னா நீங்க கொஸ்டின் கேட்க கேட்க தான் அதை ஆன்சர் பண்ணும்போது நான் நிறைய கான்செப்ட்ஸை கவர் பண்ண முடியும். ரேதர் தென் கோயிங் ஸ்டெப் பை ஸ்டெப், இன்னைக்கு டாபிக் இது, இன்னைக்கு டாபிக் இது, இன்னைக்கு டாபிக் இதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சோன்னே உங்கள் மைண்டில் கன்ஃபியூஷன் வந்துடும். சார் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க இருக்காங்க, தே வாண்ட் டு ரன் கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட். நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு எஸ்சிஓ சொல்லிக் கொடுக்குறேன், நேற்று உங்களுக்கு கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ண சொல்லிட்டு அவங்க கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணிட்டு அவங்க கன்சல்டிங் சார்ஜஸ் கொடுக்க ரெடியாக இருந்தாங்கன்னா அந்த கன்சல்டிங் சார்ஜ் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு ரன் பண்ணிட்டு அப்புறம் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்மூத்தாக ரன் ஆனதுக்கு பிறகு திரும்ப தேவைப்பட்டா திரும்ப வந்து we will continue with SEO. Okay. I still remember one of my student முகமது ஆரிஃப், அவருடைய லாஸ்ட் 5,000 பேமெண்ட் பெண்டிங்லேயே வச்சிருந்தேன். நான் கேட்டேன் என்ன ஆரிஃப் அப்படின்னு, நீ தப்பா நினச்சிக்காதீங்க, என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டு உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. இது நான் எங்கள் அப்பாட்ட வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நான் என் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை கொடுத்துறேன். அண்ட் ஹி ஆக்சுவலி டிட் இட். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 2 months கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாலேயும் சொல்லி வச்ச மாதிரி நடக்கும். அப்போதான் அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க, கண்டென்ட் ரைட்டிங் சூப்பராக இருப்பாங்க, செஷன்ஸ் போயிட்டே இருக்கும். someone will call and tell me, சார் எனக்கு ஒரு நல்ல கண்டென்ட் ரைட்டர் வேணும் சார். நான் என்ன பண்ணுவேன், ஐ ஹேவ் ரிசோர்ஸ் ப்ளீஸ் அண்டர்கோயிங் த கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அந்த பையன், சார் இன்னும் கோர்ஸே முடிக்கல சார் அப்படின்னு. டே நீ வேலை வேணுங்கிறது தான் அந்த கிடைச்சிருச்சு, போய் வேலை செய், அதை நல்லா பண்ணு, வேற ஏதாச்சும் டாபிக் தேவைன்னா என்கிட்ட சொல்லுவோம், திரும்ப எடுத்து கொடுக்குறேன். பொண்ணு கிடைக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கிறோம்ப்பா, அப்புறம் நேரம் கிடைக்காது. இதெல்லாம் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்டேன். கண்ணன் பத்மநாபன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், he approached me around 6 years back வச்சுக்கேன். அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டே செஷன் எடுக்கும்போது நான் கேட்குறேன், எப்போ போய் எல்லாத்திட்டையும் நான் கேட்பேன், ஏன் நீங்க இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சார் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், நான் வந்து நான் 30,000 மேல சம்பளம் வாங்கினாதான் அவங்க அப்பா பொண்ணு தருவான்னு சொல்லிட்டாரு. அடையாளம் பேசியிருக்காங்க. சரிப்பா அப்படின்னு. இப்ப என்ன அப்படின்னா, இல்ல சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து சம்பளம் கொடுக்கறத கேள்விப்பட்டாதான் படிக்க வந்தேன். சரின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும்பொழுது அவரும் இன்னொரு ஃப்ரெண்டு நண்பரும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து படிக்க வந்தாங்க. அவங்களுடைய ஆஃபீஸ் டைமுக்கும் கிளாஸ் டைமுக்கும் ஒத்து வரல. நான் ஒரு இன்ஸ்டிடியூட்ல வேலை செய்யும்போது அப்ப அவங்கள்ட்ட கேட்கறாங்க, சார் எங்க ஆஃபீஸ் டைம் மாத்திட்டாங்க, இந்த டயத்துக்கு வர முடியாது, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு. அப்போ நம்ம இன்ஸ்டிடியூட்டை போய் அப்ரோச் பண்ணுங்கப்பா மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னா, மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்க, நீங்கள் இந்த டைம் கேட்டதுனால தான் ட்ரெயினர் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம், இப்போ நீங்கள் டயத்தை மாற்றி சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம். அப்போ திரும்ப எங்கிட்ட வந்தாங்க, சார் இந்த மாதிரி இப்படி சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனேவும்
இந்த பசங்ககிட்ட ஏதாச்சும் நம்ம ஸ்ட்ரிக்டா பேசணும்னா அவங்க கோர்ஸுக்கு பாதையில வராம போயிடுவாங்கல்ல. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, சரிப்பா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொன்னேன், நீங்க எப்பப்பா வர முடியும்னு கேட்டேன். சார் வீக் டேஸ்ல ரொம்ப கஷ்டம் சார், டிராவலிங் டைம் இருக்கு அப்படின்னேன். ஃபீஸ் வேற கட்டிட்டோம், ரீஃபண்ட் கேட்டா தருவாங்களான்னு தெரியல. சார் நீங்க எப்ப ரீஃபண்டை பத்தி யோசிக்கிறீங்க? நீங்க திருப்பி வாங்குறத பத்திலாம் யோசிக்காதீங்க. எப்படிடா இதை படிச்சு முடிக்கிறது மட்டும் யோசிங்க, நான் சப்போர்ட் பண்றேன். அவங்க சார் என்ன சார் பண்ணலாம், நாங்க வீக் டேஸ் பேட்ச் எடுத்திருக்கோம், வீக் டேஸ் பேட்ச் எடுத்தா வீக்கெண்ட் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க இன்ஸ்டிடியூட்ல. அப்ப நான் சொன்னேன், அப்ப வீக் டேஸ் வராத சார், நாங்கள் ஃபீஸ் முழுசா கட்டிட்டோம் சார். ஏன் திரும்ப திரும்ப ஃபீஸ் பே பண்ணிட்டு இருக்கேன், நீ வீக்கெண்டுக்கு வா, மேனேஜ்மெண்ட் யாரும் இருக்க மாட்டாங்க, ட்ரெயினர் நான் மட்டும்தான் இருக்கேன், பார்த்துக்கலாம். அவங்க 2 பேரும் வீக்கெண்ட் வந்தாங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாது. வீக்கெண்டுக்கு வந்தாங்க, வந்து செஷன் அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணிட்டு திரும்ப செகண்ட் வீக்கெண்டு வந்தாங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி செகண்ட் வீக்கெண்டு வந்துட்டு. அப்போ என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், சார் அவங்க ஃபீஸ் முழுசாக பே பண்ணிட்டாங்க, அவன் கோர்ஸுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன, அவன் வீக் டேஸ்க்கு வந்தா என்ன வீக்கெண்டுக்கு வந்தா என்ன அப்படின்னு நான் பேசிட்டேன். பேசிட்டு இருக்கும்போதே ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கோர்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. கண்ணன் என்னை அப்ரோச் பண்ணாரு, சார் எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு சார், நான் அட்டன் பண்ணட்டுமான்னு கேட்டேன். ஏன்ப்பா ஏன் என்கிட்ட கேட்குற அப்படின்னு. இல்லை சார் சர்டிஃபிகேட் எதுவும் கையில் தரல, மேனேஜ்மெண்ட்ல இன்டர்வியூ அலோ பண்ணுவாங்கன்னு கேட்டேன். நான் என்ன போய் கேட்டு பாருன்ட்டேன். அவர் போய் கேட்டு பார்த்துருக்காரு, நீங்க கோர்ஸ் முடிக்காம எப்படி இன்டர்வியூ போவீங்கன்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்கிட்ட அதே தான் சொன்னார், நான் கோர்ஸ் முடிக்காம இன்டர்வியூ போடலாம், நீ எஸ்இஓங்கிற டாப்பிக்கை படிச்சு முடிச்சுட்டப்பா, உனக்கு வந்திருக்க இன்டர்வியூ மீதி கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இன்டர்வியூக்கு போப்பா பார்த்துக்கலாம் சார். இன்டர்வியூ கிளியர் பண்ணலைன்னா என்ன சார் பண்ற, இன்டர்வியூ கிளியர் பண்ணலைனாலும் இன்டர்வியூக்கு நீ போகலைனாலும் உனக்கு வேலை கிடைக்காதுங்கிறது உறுதி. ஒருவேளை கிடைச்சிட்டா. அந்த பையன் போனாருங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணாரு. அங்கே போனோடனேவும் ஒரு ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரைடே நைட் எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணி, சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு. அப்போ நான் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன், தாம்பரத்துலேருந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். செம்ம க்ரௌடு, அவர்கிட்ட பேசிகிட்டே போகிறேன். இதெல்லாம் பண்ணுப்பா, இப்போதான் ஆடிட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டேன். அடுத்த நாள் எனக்கு நான் சொன்னது எல்லாத்தையுமே ஆடிட் பண்ணி ஒரு சூப்பராக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை போட்டு எனக்கு அந்த ரிப்போர்ட் அனுப்பினேன். சார் இதே காப்பியை தான் சார் நான் அந்த கம்பெனிக்கு அனுப்பிச்சிருக்கேன். நான் பார்த்துட்டு, கண்ணன் நான் ஃபோனில் சொன்ன விஷயத்த நீங்கள் இவ்வளோ அழகாக விஷுவல் ரெப்ரஸன்டேஷனை கொண்டு வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அதை கேப்சர் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷனாக கொடுக்கும்போது அப்படின்னா. தென் ஹி கால்ட் மீ, சார் எனக்கு 35,000 பெர் மந்த் ஆஃபர் கொடுத்து எனக்கு ஹையர் பண்ணியிருக்காங்க சார். அப்ப என்ன கல்யாணத்தை கட்டிக்க சொல்லிட்டீங்களா சார்? ஐ வாஸ் லைக், ஓகே கண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது சார் கோர்ஸ் அப்படின்னா, யோ பையா கோர்ஸ் எல்லாம் படிச்சுக்கலாம் மீதியா, உங்கள்கிட்ட நாலேஜ் இருக்கும் போது தானே ஹையர் பண்ணியிருக்காங்க. எஸ்இஓக்கும் உனக்கு ஆஃபர் கிடைச்சிருக்கு, நீ எதிர்பார்த்த மாதிரி 30,000 சம்பளம் கிடைச்சிருக்கு. ஓ வேற ஏதாச்சும் தெரியலன்னா என்னை பர்சனலாக அப்ரோச் பண்ண, நான் உனக்கு ட்ரெயின் பண்ணுறேன். ரைட். ஸ்டில் ஹி யூஸ் டு கால் மீ ஃப்ரீக்வென்ட்லி அண்ட் சேஸ், பாதி கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போதே போடான்னு சொன்னதெல்லாம் எந்த ட்ரெயினரும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நான் லிஸ்ட் எடுத்து பார்த்தேன்னா நிறைய பேர் அந்த மாதிரி. கார்த்திக்னு ஒரு பையன்லாம் என்கிட்ட சொல்றாரு, சார் நான் படிச்சது இசி, இப்ப வேலை செய்யறது ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு செக்ஷன்ல, இப்போ உங்ககிட்ட வந்து படிக்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எனக்கு வேலை கிடைக்குமா சார்? You know what was my answer? I said, எனக்கும் தெரியாதுப்பா. அந்த பையன் கோர்ஸ் முடிச்சாருங்க. முடிச்சுட்டு ஒரு 1 வீக்ல he received ஒரு 2-3 இன்டர்வியூ கால் வந்தது. இன்டர்வியூக்கு போயிட்டு பேசிட்டு இதாக இருந்தது. அப்போ நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன். நைட் ஒரு 8:30க்கு ஐ எம் கிராசிங் அண்ணா யூனிவர்சிட்டி, கேன்சர் இன்ஸ்டிடியூட் சென்னையில், அது பக்கத்தில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாமர் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா கேட்காது. பேசிட்டே இருக்கான் ஒன்றும் கேட்கல. நான் கரெக்டாக அப்படியே அண்ணா யூனிவர்சிட்டியை தாண்டி சிஎல்ஆரை தாண்டி மத்திய கைலாஷ் நெருக்கி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக கேட்க ஆரம்பிக்குது. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி சார் எனக்கு ஒரு 18,000 rupees ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு. சரிப்பா சூப்பர் அப்படின்னு சொன்னேன். நான் ஈவினிங் 6 o'clock நினைச்சிட்டே இருந்தேன் சார். எங்கள் அம்மா கிட்டலாம் சொல்லலை, முதல் உங்ககிட்ட தான் சொல்லணும் நான் கூப்பிட்டேன். ஏன் அப்படின்னா இசிஇ படிச்சு ஹெச்டிஎஃப்சியில் வேலை செஞ்சுக்கிட்டு இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சு அங்கே வேலை கிடைக்குமான்னு கேட்ட பையன் தான். அந்த பையன் 18,000 rupees பேக்கேஜ் கிடைச்சுன்னு முதல்ல எனக்கு சொல்லணும்னு கூப்பிட்டுருக்கான்.
பேசினோடனே சூப்பர்பா, வெரி குட்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன். ஒரு 1.5 இயர்ஸ் கழிச்சு அந்த பையன் வேற ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்றான். அந்த கம்பெனில ஒரு 60,000 வரைக்கும் தரேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவனுக்கு இன்கிரிமெண்ட் வேற வந்திருக்கு. 25, 30 வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அங்க 60,000 ஆஃபர் கிடைச்சிருக்கு. இந்த பையன் அந்த கம்பெனிக்கு போகலான்னு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கான். உடனே இவங்க ஏன்பா பேப்பர் போடுறேன்னு கரண்ட் கம்பெனில கேட்கறாங்க. இல்லை சார், எங்க ஒரு இடத்துல ஒரு 60,000 ஆஃபர் கிடைச்சிருக்கு, இங்க எனக்கு 35 தானே கொடுக்குறீங்க, அங்க எனக்கு 60,000 கொடுக்குறேன். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்ட்ரா 5,000 போட்டு 65,000 ருபீஸ் கொடுத்து அந்த பையனை ரீடைன் பண்ணிருக்காங்க. அந்த கார்த்திக்ங்கிற பையன் என்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, சார் நம்மள ரீடைன் பண்ணி வைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட நாலேஜ் இருக்கான்னு நினைக்கும் போது என்னால சத்தியமா நம்ப முடியல. பட் நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கம்யூனிகேஷன்ல சொல்லும் பொழுது எனக்கு இது என்னால ரிலேட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க. சார் பிளேஸ்மெண்ட் கொடுப்பீங்களா, நீங்க எங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பீங்களா, ஜாப் எல்லாம் கொடுப்பீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்கில் அப்படின்னு ஒண்ணு வளர்த்துக்கிட்டோம்னா ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒண்ணு நம்மள தேடி வரும். சாரி சார், இங்க பவர் கட் ஆயிடுச்சு சார், அதுதான் சார். No problem. நிறைய பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீங்க பிளேஸ்மெண்ட் கொடுப்பீங்களா அப்படிங்கிற. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பிளேஸ்மெண்டா நான் யார்கிட்ட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கேன், நான் யார்கிட்ட வச்சிருக்கேன் அப்படின்னு தோணும். பட் இட்ஸ் காட்ஸ் பிளான். யாராச்சும் அப்படி தேடி வராங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற ஆப்பர்ச்சுனிட்டியும் பேர்ல அமைஞ்சுதான் வந்திருக்கு. ஸ்கில் வளர்த்துட்டோம்னா நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிட்ட தேடி வருங்கிற மைண்ட் செட்ல மட்டும்தான் நம்ம டிராவல் பண்ணுவோம். அதனால இங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்களா இருக்கட்டும், இது ஒரு ஸ்கில். இந்த ஸ்கில் நம்ம கிட்ட இருந்தா நம்ம ஒரு ப்ராசஸ்க்கு டிமாண்ட் தேவைப்படும். ஒண்ணு டிமாண்ட் இருந்து கூப்பிடும், இல்லையா நாம இந்த ஸ்கில்லை பயன்படுத்தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்கிக்கலாம். இன்னைக்கு நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்குற அளவுக்கு டெக்னாலஜி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா. அதனால நீங்க கான்ஃபிடென்ட்டா ஒரு ஸ்டார்ட் எடுத்திருக்கீங்க. மை கமிட்மெண்ட் இஸ் டு டிராவல் வித் யூ ஃபார் நெக்ஸ்ட் 2 months டு டீச் யூ அபவுட் த டெக்னாலஜி அண்ட் டு ஸ்டே வித் யூ அன்டில் உங்களுடைய மைண்ட் செட் ஆட்டிடியூட் எல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆட்டிடியூட்ல வளர அளவுக்கு ஐ ஷுட் ஒர்க் வித் யூ. அதுதான் நம்மளுடைய ரோல். ஓகேங்களா? இங்க வந்து நம்ம ஒரு ஆண்டர்பிரனரா திங்க் பண்ணாம, பிசினஸ் ஓனரா திங்க் பண்ணாம இங்க நம்மளால பிசினஸ் பண்ண முடியாது. அதுதான் நமக்கு முதல் புரியும். அப்ப அந்த ஷிஃப்ட் அங்க நடக்கணும். ஆர் வி ரியலி திங்கிங் லைக் அன் ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற ஒரு ஷிஃப்ட் வந்து அங்க நடக்கணும். நிறைய பேர் அந்த கேள்விக்கான பதில் சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டர்பிரனர் மைண்ட் செட் இருக்காங்களா இல்ல ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட் இருக்காங்களான்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க அந்த அளவுக்கு வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நம்ம வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன விஷயம் பாருங்களேன். இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு கோகோனட் பிளான்ட் கொடுக்குறேன். கோகோனட் பிளான்ட் இதை கொடுத்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிளான்ட்டுக்கு நீங்க டெய்லி தண்ணி ஊற்றணும். நீங்க ஒரு 3 years இதுக்கு நீங்க தண்ணி ஊத்திட்டே இருக்கணும். ஒரு 3 years கழிச்சு உங்களுக்கு வந்து ஒரு 50 கோகோனட்ஸ் கிடைக்கும்னு நான் சொல்றேன். இப்போ இதே 3 years கழிச்சு எனக்கு 50 கோகோனட்ஸ் கொடுக்கும்னா ஃபர்ஸ்ட் 1.5 வருஷத்துல எனக்கு எத்தனை கோகோனட்ஸ் கிடைக்கும்? உங்க ஆன்சர் சொல்ல முடியுமா? சார் அப்படின்னா 3 yearsக்கு வந்து நீங்க தண்ணி ஊற்றிட்டு வந்தா 3 years கழிச்சு ஒரு 50 கோகோனட் கிடைக்கும். 1.5 yearsல எத்தனை கிடைக்கும்னு கேக்குறீங்களா சார்? என்னன்னு கேட்டா க்ரோ அப் ஆகணும் தானே. அது வந்து க்ரோ சார் 3 yearsல தானே 50 கோகோனட் கிடைக்கும்னு சொல்றீங்க சார். ஸோ அதுக்கு வந்து மரத்தை வளர்ப்போம். எஸ். இது என்ன 1.5 வருஷத்துல எனக்கு பூ கூட பூக்கூடாதுன்னு சண்டைக்கு வரும். புரியுதுங்களா? எஸ் எஸ். when you know the end result, உங்களுடைய ஆக்ஷன் தொடர்ந்து இருக்கும். எஸ். இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்னு நீங்க தெரியாம இருந்தீங்கன்னா நீங்க ஆக்ஷன் போட மாட்டீங்க. So you should know the end result. Successful people start with end results in the mind. அப்ப இங்க வரும்போதேவும் நான் ஒரு ஃப்ரீலான்சிங் டிஜிட்டல் மார்க்கெட்டரா ஆகணும், இல்ல நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜரா ஆகணும், இல்ல நான் ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட்டரா ஆகணும், ஒர்க் ஃப்ரம் ஆப்பர்ச்சுனிட்டி செய்யணும்.
இல்ல நான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஆக்ஷன் செய்யணும். கண்டிப்பா சார். That's what it is. Okay. So it was great having you online, man. I'm so pleasant. You are qualified to be a part of my team. Okay. தேங்க்யூ சார். அதனால உங்களோட பாசிட்டிவ் திங்கிங், உங்களுடைய எனர்ஜி லெவல், உங்களுடைய இந்த ஒரு புதுசாக கற்றுக்கணுங்கிறது எல்லாமே வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஆஃபீஸர் லைக் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், ரைட்? டைம் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே ஐ எம் ஸோ ஹாப்பி டு அசோசியேட் அண்ட் ட்ராவல் வித் யூ. ஓகே, நாளைக்கு செஷன் நம்ம டெக்னிக்கலா எடுத்துட்டு நம்ம கொண்டு போகலாம். சரிங்களா? சார், எனிதிங் தட் யூ வாண்ட் டு டெல் ஃபார் மீ? சார், எதுவும் இப்போ நோட்ஸ் எதுவும் தருவீங்கல்ல சார்? இல்லாட்டி நாங்கள் எப்படி சார் இதை வந்து கேதர் பண்ணி அப்படின்னா நம்ம ஒரு உங்களுக்கு நான் டாக்குமெண்ட் ஒன்று உருவாக்கி கொடுப்பேன். நம்ம டிஸ்கஸ் பண்றது எல்லாத்தையுமே we will document it and I will also refer you to the references materials. ஓகேங்களா? Don't expect book like kind of stuff. Printed book மாதிரி எதிர்பார்க்காதீங்க. ஓகே. It is going to be a completely digital. ஓகேங்களா? Yeah. ஓகே சார். இல்லை, நான் அந்த நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் போவோம் தானே சார், சிலது நம்மளே மறப்போங்க சார். ஸோ நம்ம இது எந்தெந்த இதில் போகணும், எந்தெந்த இதில் சார் சொன்னதில் எந்தெந்த ஷார்ட்கட்டில் போகணும், எந்த இதில் போயிட்டு இதை ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து சார் நம்ம மேபி ஒரு நோட்டில் பண்ணி வச்சுக்கலாங்களா சார்? எழுதி வைக்கிறது விருப்பம்னா எழுதி வைங்க, உங்க ஸ்டைல் உங்களுடையது. ஓகே. பட் நான் நோட்ஸ் எல்லாம் எடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே சார். Why? Because everything is already available in internet. ஓகே. நம்ம வேணுங்கிறப்ப தேடி எடுத்துக்க போறோம். எஸ் சார். உங்களுடைய ஹேபிட் ரைட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. தட் இஸ் நாட். ஏன்னா நான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறேன். ஓகே சார். எப்படிலாம் ரெஃபர் பண்ணணும், எப்படிலாம் எடுத்துக்கணுங்கிறதெல்லாம் there is going to be a transformation process that is going to happen. அதை நீங்க அப்ரோப்ரியேட் பண்றது கொஞ்சம் முன்னப்புனா இருக்குதா செய்யும். ஓகே சார். ஓகேங்களா? அது ஒன்று இருக்கும். ஏன்னா நம்ம கிளைண்ட்டுக்கு மெயில் அனுப்புறதுலாம் டிஜிட்டலில் பண்ண போகிறோம். ஓகே. பேப்பரில் எழுதி அதுக்கப்புறம் அதை ரீஃபைன்மெண்ட் கொண்டு போகிறது. உங்களுக்கு அது ப்ராக்டிஸ்னா அதை ஸ்டார்ட் பண்ணி இந்த இதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவாங்க. ஓகே. ஓகே. டிஜிட்டல் பேஸ்டு கண்டென்ட் இஸ் கோயிங் டு பி டிஜிட்டல் பேஸ்டு மெட்டீரியல்ஸ். ஓகே சார். நான் கண்டென்ட் அந்த இதை கேட்கலைங்க சார். ஸோ நான் வந்து என்கிட்ட சார் இப்போ வந்து இப்போ நம்ம எல்லாமே கம்ப்யூட்டர் வைஸ் தான் செய்ய போகிறோங்க சார். ஸோ அதில் வந்து பேஸில் வந்து நம்ம என்னென்ன இதுக்குள்ளால மெனுஸ்குள்ளால போகணும், எந்தெந்த கீஸ் அந்த இது மட்டும் கீஸ் அந்த இது. ஓகே. ஓகே. ஓகே சார். 2 மாசத்துக்கு என்னை நம்புங்க. கண்டிப்பா சார். சார் உங்களை நம்புங்க. சார் கண்டிப்பா சார். சார் பேக்போனா இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் சார் இந்த கிளாஸை அட்டெண்ட் பண்றதுக்கு. வெல்கம். டெக்னிக்கல் இஷ்யூஸ் எதுவுமே இல்லாம we were able to communicate. அதனால it will be a very wonderful session from tomorrow. digital marketing technical நம்ம எடுக்கலாம். ஓகே. So 12 to 1 will be your time. சேஞ்ச் வேணும்னா எனக்கு முன்னால இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. we will discuss. ஓகே. ஓகே. கண்டிப்பாங்க சார். கண்டிப்பா சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.